கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவும் கவலையான சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீர்கள். யாரிடமும் பகிர முடியாத கவலைகள். 8ஆம் மற்றும் 12ஆம் வீடுகள் மறைவு ஸ்தானங்கள் ஆகும். இதை வலுப்பெற்ற போது உங்களால் உங்கள் மனதில் உள்ள பாரத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல் போயிருக்கும். சொன்னால் கேலி செய்வார்களோ அல்லது தவறாக நினைப்பார்களோ என்ற பயம். வெளியில் சிரித்த முகத்தோடு சுற்றினாலும் நள்ளிரவில் தனியாக அழுது தீர்த்த இரவுகள் பல உண்டு. உங்களைச் சுற்றி கூட்டம் இருந்தாலும் நீங்கள் ஒரு அனாதையைப் போலவே உணர்ந்திருப்பீர்கள். நெஞ்சுக்குள் பூட்டி வைக்கப்பட்ட அந்த ரகசிய கவலைகளும் கண்ணீரும் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்றிருக்கும். அதாவது நீங்க யாராவது சொன்னா உங்களை கேலி செய்வாங்களா அல்லது தவறா நினைப்பாங்களா என்ற ஒரு பயமே உங்க வாழ்க்கையில ரொம்பவும் இருந்திருக்கும். உங்கள ஒரு சுற்றி கூட்டமே இருந்தாலும் நீங்கள் அதுல அனாதையைப் போலவே தான் இருந்திருந்திருப்பீங்க. நம்பிக்கை சிதைந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இனி நம் வாழ்க்கையில் விடிவு காலமே இல்லை, எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீங்கள் முற்றிலும் நம்பிக்கையை இழந்த தருணம் இது. உங்கள் ராசிநாதனான புதன் பலவீனம் அடைந்து பாக்கியஸ்தானமும் கைவிட்ட நிலையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தோல்வியை தண்டிருக்கும். தெய்வ வழிபாடுகள் கூட உங்களுக்கு பலன் தராதது போல் தோன்றியிருக்கும். பிரபஞ்சமே உங்களுக்கு எதிராக செயல்படுவது போல உணர்ந்திருப்பீர்கள். உங்களின் தன்னம்பிக்கையை பூச்சியத்திற்கே சென்றிருக்கும். தற்கொலை எண்ணங்கள் கூட சில நொடிகள் வந்து உங்கள் மனதை தீண்டி சென்றிருக்கலாம். அந்த அளவிற்கு நம்பிக்கை சிதைந்து நின்றிருப்பீர்கள் நீங்கள். உங்கள் நீங்க தொட்டது எல்லாமே தோல்வியை தான் தந்திருக்கும் உங்க வாழ்க்கையில ரொம்பவும். அதனால நீங்க தெய்வ வழிபாடு கூட உங்களுக்கு பலன் தராமலேயே போன மாதிரி தோன்றியிருக்கும் உங்களுக்கு. அஹ் நீங்கள் முற்றிலுமே நம்பிக்கை இழந்த தருணம் வந்து ரொம்பவே இருந்திருக்கும். அதனால நீங்க தற்கொலை எண்ணங்கள் கூட சில நொடிகள் உங்களுக்கு மனதில் வந்து தீண்டியே சென்றிருக்கும். மீண்டும் எழுவதற்கான போராடிய வாழ்க்கை வந்து உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும். ஆனால் கன்னி ராசியின் அதிபதி புதன், அதாவது புத்திகாரகன் என்பதால் நீங்கள் அத்தனை அடிகளுக்கும் பிறகு சாம்பல் குவியலிலிருந்து எழும் பீனிக்ஸ் பறவையாய் மாறியிருப்பீர்கள். லக்ன பலமும் குருவின் பார்வையும் உங்களை மீட்டெடுத்திருக்கும். விழுந்தால் எழுவேன் என்ற ஒற்றை வைராக்கியத்தோடு உங்களை ஏமாற்றியவர்கள் முன்னால், உங்களை விமர்சித்தவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என உழைக்கத் தொடங்கினீர்கள். கடந்த கால பாடங்கள் உங்களை முதிர்ச்சியடைய செய்திருக்கும். இப்போது நீங்கள் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக புத்திசாலித்தனமாக எடுத்து வைக்கிறீர்கள். இழந்த உங்கள் பலத்தையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க போராட்ட களத்தில் சிங்கம் போல மீண்டும் கம்பீரமாக எழுந்து நிற்கிறீர்கள். வெற்றி இனி உங்கள் பக்கமே தான் அமையப் போகிறது. அது உங்க இதுல வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அத்தனை அடிகளுக்கும் பிறகும் நீங்க சாம்பல் குழியிலிருந்து எழும்புற பீனிக்ஸ் பறவையா தான் மாறி இருந்திருப்பீங்க அந்த காலகட்டத்துல. விழுந்தால் எழுவேன் என்ற ஒற்றை வைராக்கியத்தோடு உங்களை ஏமாற்றியவர்கள் முன்னால், உங்களை விமர்சித்தவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என உழைக்கத் தொடங்கியிருந்திருப்பீங்க நீங்க. கடந்த கால பாடங்கள் வந்து உங்களை முதிர்ச்சியடையவே செய்திருக்கும். நீங்க ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவுமே எடுத்து வைத்திருப்பீர்கள். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையப் போகிறது. மரியாதை மற்றும் கௌரவம் உயரும். சமூகத்திலும் நீங்கள் வாழும் பகுதியிலும் பணிபுரியும் இடத்திலும் உங்களின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களை அவமதித்தவர்கள், உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் இப்போது உங்களின் வளர்ச்சியை பார்த்து வியந்து போவார்கள். பொது காரியங்களில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். கௌரவ பதவிகள் உங்களை அலங்கரிக்கும். நாணயமானவர், நேர்மையானவர் என்ற நல்ல பெயர் சமூகத்தில் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். அதாவது உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் இப்போது உங்களின் வளர்ச்சியை பார்த்து வியந்து போய் ரொம்பவுமே மன கஷ்டத்துல அவங்க இருந்திருப்பாங்க உங்களை பார்த்து.
பொது காரியங்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து தேடி வந்துரும். அது மட்டும் நீங்க வாழும் பகுதியிலும், உங்கள் பணிபுரியும் இடத்திலுமே உங்களுக்கு உங்களின் சொல்லோட ஒரு மதிப்பு கூட மரியாதை வந்து ரொம்பவே இருந்திருக்கும். எதிர்பார்த்த வேலை நிறைவேறும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த அரசு வேலை, விசா, அனுமதி, வங்கிக் கடன், ஒப்புதல் அல்லது புதிய வேலைக்கான நேர்காணல் முடிவுகள் என நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே சுமூகமாக முடியும். இந்த வேலை நடக்குமா நடக்காதா என்ற ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு ஐசத்தின் துணையோடு மிக எளிதாக அந்த காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை தரப்போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை நிறைவேறப் போகிறது. இனி கூடிய சீக்கிரத்தில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இழுபறியில் இருந்த அரசு வேலையாக இருக்கட்டும், விசாவாக இருக்கட்டும், அனுமதியாக கூட இருக்கட்டும், விசா அனுமதியாக இருக்கட்டும், வங்கி கடன் ஒப்புதலாக கூட இருக்கட்டும், அல்லது அல்லது புதிய வேலைக்கான நேர்காணல் முடிவுகள் என நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நிறைவேறப் போகிறது. இந்த வேலை நடக்குமா நடக்காதா என்ற ஏக்கத்திலிருந்து உங்களுக்கு ஐசத்தின் துணையோடு மிக எளிதாக அந்த காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை தரப்போகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் தற்காலிகமானதாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் தொடர் முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளமாக அமையும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு செல்லும். பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்திலும் நீங்கள் புதிய உச்சத்தை தொடுவீர்கள். சோதனைகளை கடந்து சாதனை படைக்கும் கன்னி ராசினரின் இந்த வெற்றிகரமான வாழ்வியல் பயணம் இனி வரும் காலங்களில் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும்தான் நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு செல்லும். பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்திலும் நீங்க புதிய உச்சத்தை தொடுவீர்கள். இவை அனைத்தும் உங்கள் வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒற்றை வைராக்கியத்தோடு உங்களை ஏமாற்றியவர்கள் முன்னால், உங்களை விமர்சித்தவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என உழைக்க தொடங்கியிருந்திருப்பீங்க நீங்க. கடந்த கால பாடங்கள் வந்து உங்களை முதிர்ச்சியவே செய்திருக்கும். நீங்க ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவுமே எடுத்து வைத்திருப்பீர்கள். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையப் போகிறது. மரியாதை மற்றும் கௌரவம் உயரும். சமூகத்திலும் நீங்கள் வாழும் பகுதியிலும் பணிபுரியும் இடத்திலும் உங்களின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களை அவமதித்தவர்கள், உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் இப்போது உங்களின் வளர்ச்சியை பார்த்து வியந்து போவார்கள். பொது காரியங்களில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். கௌரவ பதவிகள் உங்களை அலங்கரிக்கும். நாணயமானவர், நேர்மையானவர் என்ற நல்ல பெயர் சமூகத்தில் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். அதாவது உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் இப்போது உங்களின் வளர்ச்சியை பார்த்து வியந்து போய் ரொம்பவுமே மன கஷ்டத்தில் அவங்க இருந்திருப்பாங்க உங்களை பார்த்து. பொது காரியங்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து தேடி வந்துடும். அது மட்டும் நீங்க வாழும் பகுதியிலும், உங்கள் பணிபுரியும் இடத்திலுமே உங்களுக்கு உங்களின் சொல்லோட ஒரு மதிப்பு கூட மரியாதை வந்து ரொம்பவே இருந்திருக்கும். எதிர்பார்த்த வேலை நிறைவேறும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த அரசு வேலை, விசா, அனுமதி, வங்கி கடன், ஒப்புதல் அல்லது புதிய வேலைக்கான நேர்காணல் முடிவுகள் என நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே சுமூகமாக முடியும். இந்த வேலை நடக்குமா நடக்காதா என்ற ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு ஐசத்தின் துணையோடு மிக எளிதாக
அந்த காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை தரப்போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை நிறைவேறப் போகிறது. இனி கூடிய சீக்கிரத்தில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இழுபறில இருந்த அரசு வேலையாக இருக்கட்டும், விசாவாக இருக்கட்டும், அனுமதியாக கூட இருக்கட்டும், விசா அனுமதியாக இருக்கட்டும், வங்கி கடன் ஒப்புதலாக கூட இருக்கட்டும், அல்லது புதிய வேலைக்கான நேர்காண முடிவுகள் என நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நிறைவேறப் போகிறது. இந்த வேலை நடக்குமா நடக்காதா என்ற ஏக்கத்திலிருந்து உங்களுக்கு ஐசத்தின் துணையோடு மிக எளிதாக அந்த காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை தரப்போகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் தற்காலிகமானதாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் தொடர் முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளமாக அமையும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு செல்லும். பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்திலும் நீங்கள் புதிய உச்சத்தை தொடுவீர்கள். சோதனைகளை கடந்து சாதனை படைக்கும் கன்னி ராசினரின் இந்த வெற்றிகரமான வாழ்வியல் பயணம் இனி வரும் காலங்களில் எவ்வித